குழந்தைகளுக்கான கல்வி தொலைக்காட்சி. 1960களில் தொலைக்காட்சி உலகம் வேகமாக வளர்ந்த காலகட்டமாக இருந்தது. அந்த பின்னணியில் 1966ஆம் ஆண்டு குழந்தைகளுக்காக தனிப்பட்ட கல்வி சார்ந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பல நாடுகளில் திட்டமிட்டு தொடங்கப்பட்டன. இது குழந்தைகள் கல்வியில் ஊடகத்தின் பங்கை புதிய நிலைக்கு உயர்த்தியது. முன்னதாக தொலைக்காட்சி பெரும்பாலும் பொழுதுபோக்குக்காக இருந்தது. ஆனால் 1966க்கு பின் குழந்தைகளின் அறிவுத்திறன், மொழி வளர்ச்சி மற்றும் சமூக புரிதலை மேம்படுத்தும் நோக்கில் நிகழ்ச்சிகள் உருவாக்கப்பட்டன. கல்வி மற்றும் பொழுதுபோக்கு இணைந்த எட்யூடெயின்மெண்ட் என்ற கருத்து வலுவடைந்தது. இந்த காலத்தில் தொடங்கிய குழந்தைகள் நிகழ்ச்சிகள் எழுத்தறிவு, எண்ணிக்கை, அடிப்படை அறிவியல், நல்லொழுக்கம் போன்றவற்றை எளிய முறையில் கற்றுக் கொடுத்தன. பாடங்கள், கதைகள், பாடல்கள், கார்ட்டூன்கள் மற்றும் பொம்மை கதாபாத்திரங்கள் மூலம் வழங்கப்பட்டதால் குழந்தைகள் எளிதில் புரிந்து கொண்டனர். குழந்தைகளுக்கான கல்வி நிகழ்ச்சிகள் பெற்றோர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றன. பள்ளிக்கு முன் மற்றும் பள்ளி வயது குழந்தைகள் வீட்டிலேயே அடிப்படை அறிவை பெற இந்த நிகழ்ச்சிகள் உதவின. இதனால் தொலைக்காட்சி ஒரு கல்வி கருவியாகவும் பார்க்கப்பட்டது. 1966க்கு பிறகு பல நாடுகளில் அரசாங்கங்களும் கல்வி நிறுவனங்களும் இணைந்து குழந்தைகள் நிகழ்ச்சிகளை உருவாக்க தொடங்கின. இது கல்வி சமத்துவத்தை மேம்படுத்தவும் கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள குழந்தைகளை சென்றடையவும் உதவியது. இந்த முயற்சிகள் காலப்போக்கில் தனித்த குழந்தைகள் சேனல்கள் உருவாகுவதற்கான அடித்தளமாக அமைந்தன. 1970கள் மற்றும் அதற்கு பிந்தைய காலங்களில் குழந்தைகளுக்காக முழுநேர ஒளிபரப்பு செய்யும் சேனல்கள் பல நாடுகளில் தொடங்கின. இன்றைய நிலையில் குழந்தைகளுக்கான கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உலகம் முழுவதும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. 1966இல் தொடங்கிய இந்த கல்வி ஊடக முயற்சிகள் குழந்தைகள் கற்றல் முறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய வரலாற்று சிறப்புடைய வளர்ச்சியாக கருதப்படுகிறது.